السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாமெல்லாம் இப்பொழுது ஷஅபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். எப்படி? அவர்கள் சொல்வார்கள், யஃபுலு அன்ஹு கசீரும் மினன் நாஸ். மனிதர்களிலே அதிகமானவர்கள் இந்த மாதத்தை பற்றி பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள், அவர்கள் இதை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியிலே இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை அதிலே அமல் செய்ய வைப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், அதாவது இஸ்லாத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால், மனிதர்களுடைய அமல்கள் 4 காலகட்டங்களில் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள், அது நன்மையோ தீமையோ, பாவமோ நல்ல விஷயங்களாக இருந்தாலும் 4 கட்டத்தில் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அது எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அதே போல் வாரத்தில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை வானத்துக்கு அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதே போன்று வருடத்திலே ஒரே ஒரு தடவை மட்டும் அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அதே போல் ஆயுளிலே, வாழ்நாளிலே ஒரே ஒரு தடவை மட்டும் வானத்துக்கு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இப்படி 4 கட்டங்களாக அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. இந்த ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் எப்படி என்று சொன்னால், இரவிலே செய்த அமல்கள் சுபகுடைய நேரத்தில் வானத்துக்கு சென்றுவிடும், அது நன்மையோ தீமையோ. அதே போல பகலிலே செய்யக்கூடிய அமல்கள் இரவுடைய நேரத்தில், அசருடைய நேரத்தில் வானத்துக்கு உயர்த்தப்பட்டுவிடும், அதுவும் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் சென்றுவிடும். இப்போ சுபகுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் இந்த அதிகமாக நம்ம ஜிக்ரு ஸலவாத்துகள் ஓத வேண்டும். தரீக்காக்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவருடைய மஷாயிமார்கள் காலையும் மாலையும் ஜிக்ரு ஸலவாத்துகளை ஓதி வரும்படி வைத்திருப்பார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் வானத்துக்கு அமல்கள் உயர்த்தப்படுகின்ற பொழுது தன்னுடைய முரீதீன்கள் அமல்களிலே ஈடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் அவர்கள் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காலை மாலை ஔராதுகளை வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த பாக்கியம் பெற்றவர்கள் தான் தரீக்காவை பின்பற்றக்கூடியவர்கள். தரீக்கா கூடாது என்று சொன்னவர்கள், ஷேகுமார்கள் தேவையில்லை என்று சொன்னவர்கள், இன்று அவர்களும் ஓதுவதில்லை, மற்றவர்களையும் ஓத விடுவதில்லை. கடைசியிலே அவர்கள் ஓதி வந்த மனிதர்களையும் கெடுத்து விட்டார்கள். சரி, இப்பொழுது நம்மளுக்கு அது அவர்களை பற்றிய வேலை அல்ல. நம்ம ஷஅபானுடைய மாதத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த இப்படி வானத்துக்கு உயர்த்தப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் மஷாயிமார்கள் அப்படி வைத்திருக்கிறார்கள். அதே போல வாரத்தில் ஒரு நாள் அமல்கள் உயர்த்தப்படும். எப்பொழுது? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படும். அதற்கு முன்னால் அந்த அமல்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ரஐது ஹைரன், நான் அந்த அமல்களிலே ஹைரை கண்டால், உங்களுடைய அமல்கள் நல்லதாக இருந்தால் ஃபஹமித்துல்லாஹ, நான் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து கொள்வேன். வ இன் ரஐது ஷர்ரன், நான் அதிலே கெடுதியை கண்டால், உங்களுடைய அமல்களிலே நான் கெடுதியை கண்டால் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதர் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அந்த மக்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தன்னுடைய குடும்பத்தாரோட சண்டை போட்டு பிரிவினையிலே இருந்தால் அவர்கள் ஒற்றுமையாகின்ற வரைக்கும் அந்த அமல்கள் கணக்கிடப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். மேலும் நீங்கள் திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள் ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த வாரத்துடைய அமல்கள், வாரத்திலே செய்யக்கூடிய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகின்ற பொழுது நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்வதானால் வருடத்துடைய அமல்கள், வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்கள், அது வானத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் என்று சொன்னால், ஷஅபானுடைய மாதத்தில் தான் அந்த வருடத்துக்கான அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அந்த வானத்துக்கு உயர்த்தப்படக்கூடிய அமல்கள் கணக்கிடப்படுகிறது. எனவே தான் அந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்கள் பயப்படுவார்கள். எங்களுடைய அமல்கள் எந்த நிலையில் இருக்கிறதோ என்று சொல்லி அந்த பரிசுத்தமான சஹாபாக்களே என்ன செய்வார்கள்? பயந்து கொண்டே இருப்பார்கள் இந்த மாதத்திலே. இந்த மாதத்தில் தான் அந்த வருடத்துக்கான அமல்கள் உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பார்கள்.
அதை பற்றி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு ஐயுர்ஃப அமலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கின்ற நிலைமையில் என்னுடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மாதத்தில் தான் அந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வேண்டுமா அல்லது இந்த வருஷத்திலே மௌத்தாக வேண்டுமா என்று அல்லாஹ் முடிவெடுக்கக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதன் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்து அல்லாஹ் தஆலா அவன் நாடினால் அவனுக்கு இன்னும் அவன் வாழ்நாளை அதிகரித்து கொடுத்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் நல்லமல்களோடு கூடிய ஆயுளாக அல்லாஹ் தஆலா வாழ்நாளை அதிகரித்து தருவானாக. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள் உள்ள பெண்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், தன்னுடைய மாதவிடாயுடைய காலத்திலே, கர்ப்ப காலத்திலே, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய காலத்திலே விடுபட்ட நோன்புகளை எல்லாம் கலா செய்வதற்கு இந்த ஷஅபான் மாதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ சஹாபாக்கள் தன் மீது கடமையான ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த ஷஅபான் மாதத்தில் தான் தன்னுடைய அந்த சொத்துக்களை, தன்னுடைய பணங்களை என்ன செய்வார்கள், கணக்கிட்டு பார்ப்பார்கள் ஜக்காத்தை கொடுப்பதற்காக. அதே போல இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் இந்த மாதத்தையே ஜக்காத்து கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், ஷஅபான் மாதத்தையே. அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் என்று சொன்னால், இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் வணக்கசாலியா இருந்தார்கள். அவர்களுடைய வணக்கத்தை பார்த்து மலக்குமார்களே பொறாமைப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அந்த இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நண்பனாக பழகுவதற்கு, ஒரு தோழனாக பழகுவதற்கு மலக்குல் மௌத்தா இருக்கக்கூடிய அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு நண்பனாக பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டபொழுது அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கிறார். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே வந்து இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாமோடும் பழகுன்னு பழகிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி பழகிக்கொண்டு போகின்ற அந்த காலகட்டத்தில் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்க வருகிறது, இவர்கள் வந்திருப்பது மனிதர் அல்ல, மனிதருடைய உருவத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மலக்கு என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த மலக்கிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் மனிதர் அல்ல, மலக்கு என்பதை நான் விளங்கிக் கொண்டேன், நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலே நான் மலக்கு தான், நான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று சொல்லி உங்களுடைய வணக்கத்தை பார்த்து நான் பொறாமைப்பட்டு உங்களோடு பழகணும், நீங்க எப்படி அமல் செய்கிறீங்க பார்க்கறதுக்காக நான் வந்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அதை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா என்று கேட்ட பொழுது, என்ன ஆசை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உயிரை எடுத்துவிட்டு திரும்ப எனக்கே கொடுத்து விடுங்கள், அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் கேட்டது பாதி அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிரை மலக்கல் மௌத் இஸ்ராயில் அவர்கள் எடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு திரும்ப கொடுக்கிறார்கள். கேட்டார்கள், உங்களுக்கு உயிர் எடுக்கும் பொழுது எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆடு உயிரோடு இருக்கும் பொழுது அதனுடைய தோலை உரித்து எடுத்தால் அதுக்கு எவ்வளவு வலி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வலியை நான் உணர்ந்தேன் என்றார்கள். இன்னொரு ஆசை இருக்கிறது என்று சொன்னார்கள். அது என்னென்று கேட்டபொழுது, நான் சொர்க்கத்தை நரகத்தையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொர்க்கத்துக்கு போகின்ற வழியில் தான் நரகம் இருக்கிறது, எனவே முதலில் நரகத்தை பார்த்துவிட்டு அடுத்ததாக சுவர்க்கத்தை பார்க்கிறார்கள். நான் உள்ளே சென்று பார்க்க அனுமதி வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறார். அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். சென்றுவிட்டு பார்த்தவர்கள் வெளியே வர விருப்பப்படவில்லை, நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் இஸ்ராயில் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பப்படியே அங்கேயே இருக்க வைத்து விட்டான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான், வரஃபஅனாஹு மக்கான் அலிய்யா, அவர்கள் மிக உயர்வுக்குரிய ஒரு இடத்திலே உயர்ந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அது மட்டுமல்லாமல் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் பிறை 15 பராத்துடைய இரவு என்று வருகிறது. அது ஏன் பராத்து என்று பெயர் வந்தது கேட்டால், அந்த இரவில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நரகவாதிகளை நரகத்திலிருந்து விடுதலையாக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்பு கூட்டத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் எண்ணிக்கை அளவுக்கு நரகத்திலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் சொன்னார்கள். கல்பு கூட்டத்தார் சொன்னால் அந்த காலத்தில் அவங்களுடைய பிரதேசத்தில் இருந்த அதிகமாக ஆடுகள் வளர்க்கக்கூடியவர்கள் தான் கல்பு கூட்டத்தார்கள். அது ஒரு கூட்டத்தாருடைய பேர் கல்புன்னு சொல்வது. அவர்கள்ட்ட தான் அதிகமாக ஆடுகள் இருக்கு. ஒரு ஆட்டில் எத்தனை ரோமம் இருக்கும், எத்தனை முடி இருக்குன்னு நம்மளால எண்ண முடியாது. ஆனால் அத்தனை ஆடுகள், அந்த கல்பு கூட்டத்தாருடைய அத்தனை ஆடுகளுடைய ரோமங்கள் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கும் நரகத்திலே விடுதலையை தருவானாக. அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா மக்களை என்ன செய்கிறான், நரகத்திலிருந்து விடுதலையாக்கிறான். மேலும் அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா இரவுடைய நேரத்தில் மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறானாம். என்ன கேட்கிறான், என்னிடத்திலே ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் யார், நான் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் வாழ்நாளை அதிகமாக ஆக்கி தருவதற்கு கேட்கக்கூடியவர் யார், அவருக்கு நான் வாழ்நாள்
வாழ்நாளை அதிகமாக்கி கொடுப்பேன். என்னிடத்தில் சோதனைகளிட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர் யார், அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சுபஹுடைய நேரம் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்ட ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் அன்றைய இரவில் நாம் 3 யாசீன்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் அந்த 3 தேவைகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு காணவில்லை. நடுஜாமத்திலே எழுந்து சென்று பார்த்தேன், ஜன்னத்துல் பக்கீலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஆயிஷாவே, நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று எண்ணுகிறீரா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை யார் சொல்லலாம், எப்பவுமே சொல்லாம திடீர்னு வந்துட்டீங்களே, அதுதான் நான் பார்க்க வந்தேன், எங்கே போனீர்கள் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, இந்த இரவு என்ன இரவு தெரியுமா, ஷேபானுடைய நடுப்பகுதி இரவு. இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா கல்பு கூட்டத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் எண்ணிக்கைய அளவுக்கு நரகத்திலிருந்து மக்களை அல்லாஹ் தஆலா விடுதலையாக்குறான் என்று சொன்னார்கள். அதனால் தான் பராத் இரவு, விடுதலை பெறக்கூடிய இரவு என்று இந்த இரவுக்கு பெயர் வந்தது. எனவேதான் இந்த இரவிலே 3 யாசீன்கள் ஓதப்பட்டு, ஏன் யாசீன் ஓதுகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது பராத் இரவும் 3 பராத் ரொட்டி 3 யாசீனும் என்ற தலைப்பில் நீங்கள் யூடியூப்ல அடிச்சீங்கன்னு சொன்னால் இந்த பயம் வரும் உங்களுக்கு. அப்போ ஏன் 3 யாசீன் ஓதப்படுகிறதுன்னு சொன்னால், யாசீன் எதற்காக ஓதப்படுகிறதோ அதை நமக்கு பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த 3 யாசீன் ஓதப்பட்டு நம்முடைய வாழ்நாள் நீடிப்பதற்காகவும் நம்முடைய சோதனைகள் அகழ்வதற்காகவும் நமக்கு ரிஸ்கி விஸ்தீர்ணமாக கிடைப்பதற்காக தான் அதை ஓதுகிறோமே தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களை, அந்த நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதமான நல்ல பாக்கியங்களை இந்த உலகத்து மறுகுலத்து எல்லா விதமான நல்ல பாக்கியங்களும் அடைந்து கொண்ட நல்ல மக்களாக எங்களையும் உங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.